தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தென்காசி மின்னகரை சார்ந்த திருவாளர் பீட்டர் ஜூட் ததேயூஸ், திருமதி டெர்னிஸ் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடலுள்ள சுகத்திற்காகவும் நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். சுரண்டை கே சிசிலி இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கிறிஸ்துவில் மரித்த காசிராஜன் என்பவரது ஆண்மைகளை பாற்றிக்காகவும் இறை அமைதிக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்து அருள்ராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தைகள் பேர குழந்தைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் எல்ஃபோ அகஸ்டினா, எல்சி ஜாய், ரூயல் ஹோகன், ரெமியேல் ஜசூரன் இறை அன்பிலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் கிறிஸ்துவில் மரித்த ஃபத்மாவதி என்கின்ற அருள் பாத்திமா இவரது ஆண்மைகளை பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். நாமும் இறை அருளுக்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் என்றும் உமது தெய்வீக பராமரிப்பில் பற்றுக்கொண்டு உமது வள்ளல் தன்மையால் ஆட்கொள்ளப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைத்திரு வசனங்கள் 3, 4 மற்றும் 12, 13 மேலும் 17 முதல் 28 முடிய. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லோரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர்.
அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கின்றார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளில் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிகள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை பவுளத்தையும் அவர்கள் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மயேலருக்கு அவனை விற்றுவிடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 105. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார், உணவெனும் 3 கோலை முறித்துவிட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர், அவர்தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னரால் அனுப்பியவரை விடுதலை செய்தார், மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார், தம் உடைமைகளை எல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை
நினைவு கூறுங்கள். நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 21வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 33 முதல் 43 முடிய, மேலும் 45, 46. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஓர் ஓமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம்பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபொழுது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்டத் தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மதிப்பு கூடிய வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தன் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபொழுது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்றும் போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்பொழுது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார். உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்டத் தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்குட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமையை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாம்பூச்சி விளையாட்டாகத்தான் இருக்கிறது. இரவும் பகலும் ஒன்றையொன்று பிடிக்க ஏதோ விரட்டி கொண்டிருக்கின்றன. வெற்றியும் தோல்வியும்
ஒன்றை ஒன்று பிடிக்க, ஒன்றொன்று மறைந்து கொள்ள, ஓடிக்கொள்ள விளையாண்டு கொண்டிருக்கின்றன. இவ்வாறாக வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் என்று இரண்டு நிலைகளில் ஒன்றை ஒன்று விரட்டி பிடிக்கின்ற, தேடி பிரிக்கின்ற, ஒன்று இன்னொன்றுக்கு காணாமல் போகின்ற, ஒளிந்து கொள்ளுகின்ற என்கின்ற ஒரு மாயை தன்மை நிறைந்த ஒரு கண்கட்டி வித்தை போன்று, கண்ணாம்பூச்சி விளையாட்டு போன்று வாழ்வு என்பது ஓடிக்கொண்டிருக்கிறது. இதிலே யார் வெற்றி பெறுகிறார்கள், ஏர் தோல்வி பெறுகிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கிற பொழுது, ஒரு கட்டத்தில் வெற்றி பெற்று நிற்கிறவர் இன்னொரு கட்டத்திலே தோற்று நிற்கிறார். இன்னொரு கட்டத்திலே தாழ்ந்து கிடந்தவர் சில காலங்கள் கழித்து உயர்ந்து நிற்கிறார். ஒரு நேரத்திலே ஆகாது என்று ஒதுக்கப்பட்ட ஒரு கல் மூலை கல்லாய் கடைசியிலே உயர்ந்து நிற்கிறது. இது எல்லாமே ஒரு ஆச்சரியமான, நம் கண்களுக்கு வியப்பாய் இருக்கின்ற, இல்லை இன்னாருக்கா இப்படிப்பட்ட வாழ்க்கை, ஐயோ அந்த குடும்பமா இப்படிலாம் நினச்சாங்க, கடைசியில் இப்போ இப்படியா இருக்கிறது, இப்படியாக இருக்கிறது, ஐயோ அவங்க கம்பெனிக்கே அப்படியா, அதுவே இப்படியா என்று நாம் எத்தனை முறை வியந்து வியந்து எத்தனை மனிதர்களை பற்றி, எத்தனை நிகழ்வுகளை பற்றி, எத்தனை விதமான ஒரு சந்தர்ப்பங்களை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். நம்முடைய கண்களுக்கு முன்னால் இப்படி இந்த ஏற்றமும் இரக்கமும் வெற்றியும் தோல்வியுமாக, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே கூட பல சமயங்களில் இந்த கண்ணாம்பூச்சி நடக்கவில்லையா? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவேதான் நற்செய்தி வாசகம் ரொம்ப அழகாக சொல்லித் தருகிறது. இதோ அந்த விலக்கப்பட்ட கல் என்பதால் அதை நீ இழிவாக நினைத்து விடாதே, அதுவும் ஒரு நாள் மூளைக்கல்லாய் உயரும். அப்படிப்பட்ட நேரத்திலே நம் கண்களுக்கு வியப்பாய் இருக்கும். இதற்கு எடுத்துக்காட்டை தான் இன்றைய இந்த முதல் வாசகத்திலே, குறிப்பாக தொடக்க புத்தகத்திலே, இதோ அந்த யோசேப்பு அவனுடைய கனவு பெருங்கனவு. ஆனால் அந்த கனவை ஒழித்துவிட, அழித்துவிட ஒரு சதி செயல். ஏன்? அவனை கொன்றுவிட்டால், ஆனால் அவர்களால் கொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த கனவை அவன் வைத்திருக்கிறானே, அது அவனுடைய கனவல்ல, கடவுள் கொடுத்த கனவு. நமக்குள் இருக்கிற கனவு மனிதரால் இது நிகழாது, ஆனால் கடவுளால் இது நிகழும் என்று இயேசு சொல்லுகிறார். வாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு கனவை நமக்குள் எடுத்துக்கொண்டால், அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை நம்முடைய புத்திக்குள், நம்முடைய வாழ்க்கைக்குள் நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால், இதோ யோசேப்புக்கு 11 பேர் அவரை கொன்று விடுவதற்காக, ஆனால் இயலவில்லை. அடுத்து விற்று விடுவோம், என்ன ஆகும்? அவ்வளவுதானே அவனுடைய வாழ்க்கை. அடிமையாய் விற்றார்கள். சென்ற இடத்திலே அவர் சிறையில் கிடந்தார். ஆனால் சென்ற இடமெல்லாம் கடவுளின் பராமரிப்பு வந்தது. பிரியமானவர்களே, பல சமயத்தில் நம்ம சொல்கிற டயலாக் என்ன தெரியுமா? என்னைய இப்படி பாழும் கிணத்துல படுகுழியில் தள்ளி விட்டு விட்டீர்களே. யாராவது நமக்கு தீமை செய்கிற பொழுது, ஒரு அம்மாவுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுத்தது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இந்த அம்மா ஒரு இடத்துல கொண்டு போய் வட்டிக்கு கடன் வாங்கி கொடுத்தது. கடைசியில் இந்த அம்மாவால் அந்த வட்டியை கட்ட முடியல. அதனால் இன்னொரு இடத்துல காசு போல கலெக்ட் பண்ணிச்சு, கூடுன வட்டி, இப்படியா ஒரு சிக்கலுக்குள் மாட்டி கொண்டது. இப்போ கடைசியாக அந்த அம்மா சொல்லுது, ஃபாதர், என்னை அப்படி படுங்குழியில் தள்ளி விட்டது யார் தெரியுமா ஃபாதர்? இந்த கடன் அப்படிங்கிற ஒரு பாதாளத்தில் என்னை இறக்கி விட்டது யார் தெரியுமா சாமி? அப்படின்ட்டு ஒரு ஆளை சொல்லியது. அந்த அம்மா சொல்லுது, நான் படுங்குழிலையா தள்ளி விட்டேன், நான் நல்லது செய்யணும்னு சொல்லி கஷ்டப்பட்ட நேரத்தில் உதவுனேன், அது இப்படி போய் முடியும் என்று எனக்கு தெரியுமா என்று தப்பித்து கொண்டது. ஏன்னா அவங்க அதற்கு பொறுப்பெடுத்து கொள்ளவில்லை, அதனால் அவர்கள் தப்பித்து கொண்டார்கள். இப்போது இந்த அம்மா சொல்லுகிறது, என்னை பாழுங்கிணற்றில், ஏன் கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிள்ளைங்க நம்மளை பார்த்து சொல்லலையா, என்னைய போய் இப்படி பழுங்குழியில் பாழுங்கிணத்துல உழந்த தள்ளுத்திட்டியா அப்படின்ட்டு. அல்லது சில இடத்துல வேலைக்கு போயிட்டு சில பேர் சொல்லுவானுவேன், இந்த கம்பெனிலையா நான் மாட்டிக்கிட்டேன், என் நிலைமையை பார்த்தியா பாழும் கிணத்துல கிடக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நிறைய இடத்துல இந்த வசனங்களை நிறைய பேர் சொல்லியிருப்போம். பாழுங்கிணற்றில் விழுந்து விட்டேன், படுங்குழியில் தள்ளி விட்டார்கள் என்று யாரையாவது குற்றப்படுத்தி. யோசேப்புக்கும் அது நடந்தது. வெளிப்படையாகவே அது சொல்லுகிறது விவிலியம். அவனை தூக்கி பாழும் கிணற்றில் தண்ணி இல்லாத படுகுழியில் தள்ளி விட்டார்கள். ஆனால் அவனை கை தூக்கி விட்டது கடவுள். உங்களை யார் வேண்டுமானாலும் எந்த படுகுழியில் வேண்டுமானாலும் தள்ளட்டும், எப்படிப்பட்ட இடத்தில் வேண்டுமானாலும் இருட்டுக்குள் வேண்டுமானாலும் உங்களை போடட்டும்,
ஆகவே ஆகாது, நீங்கள் வளர்ந்து கொள்ளவே மாட்டீர்கள், நீங்கள் இனி வரவே முடியாது என்கின்ற உங்களை ஆகாத கல் என்று தூக்கி ஒரு குப்பையில் போடட்டும். உங்களுக்குள் இருக்கிற கனவு, உங்களுக்குள் இருக்கிற வைராக்கியம் ஆண்டவர் கொடுத்த வைராக்கியமாக இருந்தால், ஆண்டவர் கொடுத்த கனவாக இருந்தால், அன்பு குழந்தைகளே, எத்துணை காலம் கடந்தாலும், எத்துணை நாட்கள் நகர்ந்து போனாலும் இறுதியிலே அது முளைக்காமல் போகாது, வெற்றி பெறாமல் போகாது, உங்களுக்கு அழிவு என்பதே கிடையாது. ஆனால் மறந்து விடக்கூடாது, கண்ணாம்பூச்சி நடக்கும். நமக்கு என்ன தேவை? பார்க்கும்போதெல்லாம் சரியாக இருக்குது, சரியாக இருக்குது, சரியாக இருக்குது என்றால் நாம் நம்பிக்கையோடு போகிறோம். நாம் பார்க்கிறதெல்லாம் நல்லா இல்லைன்னா நம்பிக்கையிலிருந்து விழுந்து விடுகிறோம். நீங்கள் எப்போது உங்கள் நம்பிக்கையிலிருந்து சறுக்குகிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் படுகொலியில் விழுகிறீர்களே தவிர உங்களை இன்னொருவர் விழச் செய்ததால் அல்ல. தவக்காலத்திலே சிலுவை பாதையில் இயேசு கிறிஸ்து அதனால் தான் 3 முறை, இன்னொரு எடுத்துக்காட்டும் சொல்லலாம், தானியேல் கிணற்றுக்குள் இறக்கினார்கள் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று, ஆனால் கொல்ல முடியவில்லை. பிறகு தூக்கி சிங்கத்தின் குகையில் போட்டார்கள், ஆள் காலி என்று. சிங்கத்தின் வாய்கள் தான் கட்டப்பட்டதை ஒழிய அங்கே தானியேல் மரணிக்கவில்லை. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த வசனங்களை ஆழமாக தியானிப்போம். விலக்கப்பட்ட கல்லே மூலைக்கல்லானது, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. அப்படிப்பட்ட வியப்பை நாம் காண வேண்டும். அதுவரை நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உமக்கு ஏற்புடையவையாக இவை மாறி எங்களுக்கு மீட்பு தருவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவுகளை திறந்தார், சிலுவை சுமந்தார், பாடுகள் பட்டார், சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: உமது மாட்சியால்
இதய அமைதியே இறைவா, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிச்சாமி, அது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தொழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி முற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாளை காலை 6 மணிக்கு நமது பங்கு ஆலயத்திலே திருப்பலி நடைபெறும். பகல் 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை நடைபெறும். எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம் ஆற்றலின் செயல் எங்கள் மனத்திலும் உடலிலும் பொழியப்பட உமை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு உண்மையான முழுமையான மீட்பை தருவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். அப்படியே அமர்வோம். உங்கள் இடங்களில் இந்த சிலுவைப்பன் கொடுக்கப்படும். அதற்கு பிறகு எழுந்து நின்று தீர்த்தம் பெற்றுக்கொள்வோம். அதுவரை பாடல் பாடப்படும்.